I am orthopedic consultant Dr. Prabhakaran, One Health Hospital, Vandalur. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லேயும் அட்லீஸ்ட் இந்த டேப்லெட் ஒன்றாவது இருக்கும். விட்டமின் டி அண்ட் கால்சியம். விட்டமின் டி அண்ட் கால்சியமை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விட்டமின் டியை பற்றி இருக்க மித்ஸு, அதனோட சயின்ஸ் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். விட்டமின் டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் நார்மலாக இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கும். ஸ்கின்னுக்கு கீழே இருக்க லேயரில் இருக்கும். சன் பட்ட உடனே அது வந்து லிவருக்கு போயிட்டு லிவரில் ஒரு மெட்டபலைசேஷன் ஃபஸ்ட்டு மெட்டபலைஸ் ஆகும். அங்கேருந்து கிட்னிக்கு போயிட்டு கிட்னியில் தான் ஆக்டிவ் ஃபார்மாக மாறும். இப்போ நம்ம பாப்புலேஷனில் பார்த்திங்கன்னா எல்லோரும் விட்டமின் டி எடுத்து பார்த்திங்கன்னா அது வந்து அடிக்குவேட் லெவலை விட லெஸ் தென் 30 தான் வந்து எல்லாத்துக்கும் இருக்கும். நம்ம மெஷர் பண்ணுற விட்டமின் டி வந்து ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் விட்டமின் டி கிடையாது. ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் விட்டமின் டி தான் விட்டமின் டியோட நார்மல் ஃபங்க்ஷன்ஸை நம்ம உடம்புல பண்ணுறது. வி ஆர் மெஷரிங் இன்ஆக்டிவ் ஃபார்ம். ஸோ இன்ஆக்டிவ் ஃபார்ம் வந்து எப்போ நமக்கு சிக்னிஃபிகண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இன்றைய செஷனோட இன்ஆக்டிவ் ஃபார்மை நீங்கள் மெஷர் பண்ணிடுறீங்க. மெஷர் பண்ணுறது இன்சஃபிஷியன்சியாக இருக்குது, இல்லைனா வந்து டெஃபிஷியன்சியாகவே இருக்குது. உங்களுக்கு லெஸ் தென் 10 இருக்குது. இப்போ வந்து நீங்கள் விட்டமின் டி எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக வந்து விட்டமின் டி வந்து இன் டுடேஸ் பாப்புலேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைலில் ஒரு நார்மல் ஹெல்த்தி இண்டிவிஜுவலுக்கு, ஒரு அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 400 to 600 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் ஆஃப் விட்டமின் டி டெய்லி தேவைப்படுது. இந்த விட்டமின் டியை பாடி சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு 1/2 an hour கண்டினியூஸ் சன்லைட் தேவைப்படுது. என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து என்னோடய சன்லைட்டோட எக்ஸ்போஷர் பார்த்தீங்கன்னா, காலையில் நான் கார் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் முன்னாடி நிறுத்திட்டு, ஹாஸ்பிட்டல் பார்க்கிங்கில் நிறுத்திட்டு, ஹாஸ்பிட்டல் உள்ளே வர அந்த 5 minutes தான் என்னோடய ஹோல் டேயில் வந்து என்னோடய சன்லைட் எக்ஸ்போஷர். ஸோ விட்டமின் டி சிந்தசைஸ் என்னோடய பாடியில் சிந்தசைஸ் ஆகிறது எவ்வளோ நேரம்னு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் தான். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, மினிமம் 30 கண்டினியூஸ் டைமிங் ஆஃப் சன் எக்ஸ்போஷர் நீட்ஸ். உங்கள் ஸ்கின்னில் இருக்கிறத மெட்டபலைஸ் பண்ணி லிவருக்கு அனுப்புறதுக்கு 30 minutes வந்து தேவைப்படுது. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போது ஒரு வளர்ச்சி இல்லாத குழந்தைங்களுக்கு வந்து இந்த விட்டமின் டி வந்து கம்மியாயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து போன்ஸ் எல்லாம் வந்து வளைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து நம்ம ரிக்கெட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இதே அடல்ட்ஸ் வந்து போன் க்ரோத் ஆனதுக்கப்புறமா விட்டமின் டி டெஃபிஷியன்சி ஆகிடுச்சுன்னா ஜென்ரலைஸ்டு பாடி பெயின், டயர்ட்னஸ்ஸு, முதுகு வலி, கழுத்து வலி, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரதுக்கான அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. இதே ஓல்டு ஏஜில் விட்டமின் டி டெஃபிஷியன்சி ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஜிலிட்டி ஃப்ராக்சர்ஸ், ஈஸியாக வந்து போன் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் போய் ஃப்ராக்சர் ஆகிடுது. ஸோ பி விஜிலண்ட் ஆஃப் யூஸிங் விட்டமின் டி. இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது டேக் ஹோம் மெசேஜ் என்னென்னா, கெட் எக்ஸ்போஸ்டு டு த சன், டோன்ட் கெட் ஓவர் எக்ஸ்போஸ்டு டு மெடிசன்ஸ். Thank you. One Health Super Speciality Hospital, GST Road, Vandalur. புதிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் எதிரில். தொடர்புக்கு 0944502558. உங்க ஹெல்த்துக்கு One Health இருக்கு.